ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, அதாவது வந்து இப்போ ரம்ஜான் திருநாள் வந்துச்சா, ஸோ அந்த ரம்ஜான் திருநாளுக்காக ஒரு பிரபல ஒரு யூடியூபர், அவங்க வந்து அந்த ஃபுட் ரிவ்யூவர் அவர். அந்த பிரபல யூடியூபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சாரியும் ப்ளஸ் அதோட வந்து ஒரு 200 500 தெரியல, ஏதோ கேஷ் வச்சு கவர் வச்சு மக்களுக்கு, சாலை ஓரம் இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபோட காரில் வந்து கொடுக்க வந்திருக்காங்க. அதாவது அவங்க ஒரு உதவி மனப்பான்மையில் உள்ள அவங்களா இருந்தால் காரை விட்டு இறங்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் என்ன செய்யணும், ஒரு தன்மையாக வந்து மக்களுக்கு உதவணும். சரி, இல்லாதப்பட்டவங்க எப்போதும் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயோ அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் முண்டி அடிச்சுட்டு வாங்க தான் செய்வாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற மனசோட உள்ள நீங்கள் என்ன செய்யணும், காரை விட்டு இறங்கி தன்மையோட ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட பணம் இருக்குது, அதை வந்து நான் இப்படி தான் காட்டணுங்கிற மாதிரி நீங்கள் காருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, நீ ஏன் அடிச்சுக்கிறீங்க, பொறுமையாக வாங்குங்க, எதுக்கு நல்லது பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, ஒரு மனசு அவங்க மனசு கஷ்டப்படுற நடந்துக்கிறது, அந்த விஷயங்கிறது வந்து ஒரு சரியில்லாத விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, ஒரு நல்ல செயல் செய்ய வந்திருக்கீங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு இது இல்லாமே வந்துட்டேன், அதனால் நான் கார் உள்ளேருந்து கொடுக்கும்போது என் ஒய்ஃப் இருக்காங்க, நான் இருக்கேன், எல்லாம் பிடுங்குறாங்க கையிலேருந்து, அதனால் வந்து என்னால் அப்படி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு தன்மையோட ஒரு உதவி தானே பண்ண வந்திருக்கீங்க. அப்படி உதவி பண்ண வந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னா, தன்மையோட இந்தாங்கம்மா இதை வாங்கிக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது வந்து மனிதனோட இயல்பு எப்படின்னா, ஒரு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பொருள் அந்த இதோட மதிப்பு தெரியாது, இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் அந்த மதிப்பு தெரியும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு கூட வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மோட்டிவேஷனோட பண்ணி, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் உங்கள் பேர் வந்து அந்த ஒரு இதில் இல்லாத மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஹெல்ப் பண்ணுங்கிற நோக்கத்தோடு வந்தாலும் அவங்க பண்ணின விதம், அவங்க கொடுத்த விதம் வந்து எனக்கு சரியில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இந்த நியூஸ் நிறைய பேர் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இது எப்படி என்னான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 10 ரூபா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக கீழே கிடக்கிறவங்க, நம்மகிட்ட பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு அடுத்தவங்கள மதிப்பிடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற நம்ம நாளைக்கு இல்லை, அப்படி நிலையற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பணம் நம்ம கூடயே கடைசி வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் அன்பு செலுத்துங்க, மக்கள்கிட்ட அன்பு செலுத்துங்க. உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கா, உங்கள்கிட்ட ஒரு பொருள் அதிகமாக இருக்கா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உண்மையாக மனசுலேருந்து நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் கடவுள் உங்களுக்கு நல்லா வச்சுருப்பாரு, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். கடவுள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் பணம் என்கிட்ட இருக்குது, அவங்களாம் இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு திமிருத்தனத்தை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே கடவுள் வந்து சரியான பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, அந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் நிறைய இந்த வீடியோஸ் நிறைய பார்த்துருக்காங்க, யூடியூப்ஸில் நிறைய வந்திருக்கு, அப்புறம் நியூஸில் வந்திருக்கு. சரி, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கும். அதனால் நான் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தன்மையோட ஒரு உதவி கரத்தோடு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.